வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசித் திருவிழா 2025 கொடியேற்ற முதல் தெப்பத்தேர் திருவிழா வரையிலான 12 நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மாசித் திருவிழா கொடியேற்றம் அதிகாலை 5 மணிக்கு மேலாக திருக்கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து கொடிமர அலங்கார தீபாராதனைகள் நடைபெறும். மாலை 4:30 மணிக்கு மேலாக அருள்மிகு அப்பர் சுவாமிகள் தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதிகளில் உளவாரப் பணி செய்து திருக்கோயில் வந்து சேர்தல். இரவு 7 மணிக்கு மேலாக ஸ்ரீ விநாயகப் பெருமான் அஸ்திர தேவருடன் தங்கப்பல்லக்கில் திருக்கோவிலிலிருந்து புறப்பட்டு 9 சன்னதிகளிலும் உலா வந்து திருக்கோவில் சேர்தல். இரண்டாம் திருநாள் மார்ச் 4 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு மேலாக சுவாமி அருள்மிகு குமரவிடங்க பெருமான் சிங்கக்கேடைய சப்பரத்திலும் அருள்மிகு தெய்வானை அம்பாள் சிறிய பல்லக்கிலும் எழுந்தருளி அருள்மிகு துண்டுக்கை விநாயகர் கோவிலுக்கு வடக்கு புறமுள்ள ஆழ்வார் திருநகரி தாசில் ஆண்டிப்பிள்ளை மண்டபம் சேர்தல். அம்பாள் மட்டும் உள் திருவீதி உலா, வெளி திருவீதி உலா ஆக 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேற்படி மண்டபம் சேர்தல். இரவு 7 மணிக்கு மேற்படி மண்டபத்திலிருந்து அருள்மிகு குமரவிடங்க பெருமான் சிங்கக்கேடைய சப்பரத்திலும் அம்பாள் பெரிய கேடைய சப்பரத்திலும் எழுந்தருளி பரிவார மூர்த்திகளுடன் 8 திருவேதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். மூன்றாம் திருநாள் மார்ச் 5 புதன்கிழமை காலை 7 மணி அளவில் மேலக்கோவிலிருந்து சுவாமி பூங்கேடைய சப்பரத்திலும் அம்பாள் கேடைய சப்பரத்திலும் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். காலை 9 மணி அளவில் மேலக்கோவிலிருந்து வடக்கு மாட வீதிகளில் உள்ள சேனை தலைவர் மண்டபத்தில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை ஆகி மேலக்கோவில் சேர்தல். மாலை 6:30 மணி அளவில் மேலக்கோவிலிருந்து சுவாமி தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். நான்காம் திருநாள் மார்ச் 6 வியாழன்கிழமை காலை 7 மணிக்கு மேலாக மேலக்கோவிலிருந்து சுவாமி தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். மாலை 6:30 மணி அளவில் மேலக்கோவிலிருந்து சுவாமி வெள்ளி யானை வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் திருவீதி உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். ஐந்தாம் திருநாள் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவில் மேலக்கோவிலிருந்து சுவாமி வெள்ளி யானை வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். மேலக்கோவிலிருந்து சன்னதி தெருவில் இருக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி அபிஷேக, அலங்கார தீபாராதனைகள் ஆகி மேலக்கோவில் சேர்தல். இரவு 7:30 மணி அளவில் குடவரை வாயில் தீபாராதனை ஆகி சுவாமி தங்க மயில் வாகனத்திலும் அம்பாள் தங்க மயில் வாகனத்திலும் எழுந்தருளி 8 திருவேதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். ஆறாம் திருநாள் மார்ச் 8 சனிக்கிழமை காலை 7 மணிக்கு மேலாக மேலக்கோவிலிருந்து சுவாமி கோரதத்தில் எழுந்தருளி 8 திருவேதிகளிலும் உலா வந்து பந்தல் மண்டபம் மத்தியில் சேர்தல். காலை 10 மணி அளவில் காயாமொழி ஆதித்த நாடார்கள் சாட்டையடி மண்டகப்படி மேலக்கோவில் பந்தல் மண்டபத்தில் ஊடல் தீர்ந்து கீழரத வீதியிலுள்ள செந்தில் அருள்பணி கட்டளை திருவாடுதுறை ஆதன மண்டகப்படி சேர்தல். சீர்வளர் சீர் குருமகா சன்னிதான முன்னிலையில் அபிஷேகம் முடித்து அலங்கார தீபாராதனைகளுக்கு பின் மேலக்கோவில் சேர்தல். இரவு 8 மணிக்கு மேலாக மேலக்கோவிலிருந்து சுவாமி வெள்ளித்தேரிலும் அம்பாள் இந்திர வாகனத்திலும் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். ஏழாம் திருநாள் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் மகர லக்கணத்தில் அருள்மிகு சண்முக பெருமான் உருகு சட்ட சேவை. அதிகாலை 5:30 மணிக்கு மேல் மேலக்கோவிலிருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் வலம் வந்து மேலக்கோவில் சேர்தல். காலை 9 மணி அளவில் சுவாமி ஆறுமுக நயினார் சண்முக விலாசத்திலிருந்து வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பிள்ளையன் கட்டளை மண்டபம் சேர்தல், அபிஷேக, அலங்கார தீபாராதனை. மாலை 4:20 மணிக்குள் பிள்ளையன் கட்டளை மண்டபப்படியிலிருந்து தங்கச்சப்பரத்தில் சிவப்பு சாத்தி எழுந்தருளி 8 திருவேதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். மேலக்கோவில் காயாமொழி ஆதித்த நாடார்கள் அறக்கட்டளை மண்டபப்படி சார்பாக நடைபெறும் செயற்கை தீபாராதனைக்கு பின் பந்தல் மண்டபம் முகப்பில் உள்ள வெள்ளைச்சாத்தி மண்டபம் சேர்தல். எட்டாம் திருநாள் மார்ச் 10 திங்கள்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் வெள்ளை சாத்தி தையல் நாகி வகைரா மண்டகப்படியிலிருந்து சுவாமி ஆறுமுக நயினார் பெரிய வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி எழுந்தருளி 8 திருவேதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்ந்து தீபாராதனையாகி பச்சை சாத்தி மண்டகப்படி சேர்தல். பகல் 12 மணிக்கு மேல் சுவாமி ஆறுமுக நயினார் பச்சை சாத்தி சப்பரத்தில் எழுந்தருளி 8 திருவேதிகளிலும் உலா வந்து கீழக்கோவில் சேர்தல்.
அருள்மிகு அலைவாயு கந்தபெருமான் எழுந்தருளி சன்னதி திரு வன்னியர் பொதுமடம் நிர்வாக சங்க மண்டபப்படி சேர்தல். அங்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனையாகி மேலக்கோவில் சேர்தல். பின்பு மேலக்கோவில் நெல்லை மாவட்ட நாயுடு சமுதாய மண்டபப்படியில் குமரவிடங்க பெருமான் அபிஷேக அலங்கார தீபாரதனை நிகழ்தல். மேலக்கோவிலிருந்து அருள்மிகு குமரவிடங்க பெருமான் அருள்மிகு அலைவாயு கந்தபெருமானும் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து திருநெல்வேலி சாலையில் வேட்டை வெளி மண்டபத்தில் திருக்கண் சாத்தியவின் மேலக்கோவில் சேர்தல். 9ஆம் திருநாள் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு மேல் மேலக்கோவிலிருந்து சுவாமி அம்பாள் பல்லக்கில் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். மாலை 4 மணியளவில் மேலக்கோவிலிருந்து சுவாமி அம்பாள் அலைவாயு கந்தபெருமான் சுவாமிநத்தம் நாயக்கர் மண்டபப்படியில் சேர்ந்து அங்கு அபிஷேக அலங்காரமாகி எழுந்தருளி மேலக்கோவில் சேர்தல். குமரவிடங்க பெருமான் கட்டபொம்மன் நாயக்கர் மண்டபப்படி சேர்தல். அபிஷேக அலங்காரம் முடித்து மேலக்கோவில் சேர்தல். இரவு 8 மணி அளவில் மேலக்கோவிலிருந்து சுவாமி அம்பாள் எழுந்தருளி பூச்சிக்காடு அருணாச்சலத்தேவர் வகையரா மண்டபத்தில் வந்து சேர்தல். பின்பு அபிஷேக அலங்கார தீபாரதனைகளுடன் சுவாமி தங்க கைலாய பர்வத வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி கமல வாகனத்திலும் எழுந்தருளி இரவு 8 திருவீதிகளிலும் உலா வந்து சேர்தல். இரவு 10 மணி அளவில் தேர் கடாட்சம். 10ஆம் திருநாள் மார்ச் 12 புதன்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் மீன லக்கணத்தில் திருத்தேரோட்டம். காயாமொழி ஆதித்த நாடார்கள் திருத்தேர் வடம் பிடித்தல். விநாயகர் சுவாமி அம்பாள் தனித்தனி மரத்தேரில் ரத வீதிகளில் பவனி வந்து பின்பு மேலக்கோவில் சேர்தல். மாலை 3 மணி அளவில் மேலக்கோவிலில் வைத்து முதலியர் சமுதாய மண்டபப்படி நடத்துதல். பின்பு சன்னதி தெருவில் உள்ள திருநெல்வேலி தட்சண நாடார் சங்கத்திற்கு சுவாமி குமரவிடங்க பெருமான் எழுந்தருளுதல். இரவு 7 மணி அளவில் தட்சணமாற நாடார் சங்க மண்டபப்படி அபிஷேகம் அலங்காரம் முடித்து சுவாமி குமரவிடங்க பெருமான் மேலக்கோவில் சேர்தல். மேலக்கோவிலிருந்து புறப்பட்டு சுவாமி அம்பாள் பெரிய திரு பல்லக்கில் 8 திருவீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்தல். 11ஆம் திருநாள் மார்ச் 13 வியாழக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேல் மேலக்கோவிலிருந்து சுவாமி அம்பாள் எழுந்தருளி சன்னதி தெரு யாதவர் மண்டபப்படி சேர்தல். அபிஷேக அலங்கார தீபாரதனை நிகழ்தல். இரவு 7 மணிக்கு மேல் சுவாமியும் அம்பாளும் பூஞ்சப்பரங்களில் யாதவர் மண்டபப்படியில் இருந்து எழுந்தருளி வெளிவீதி வழியாக திருநெல்வேலி நகரத்தார் தெப்பக்குளம் மண்டபப்படி சேர்தல். இரவு 10:30 மணி அளவில் தெப்ப உற்சவம். அபிஷேக அலங்காரமாகி சுவாமி தெப்பத்தில் 11 சுற்றுகள் சுற்றி வருதல். பின் மேலக்கோவில் சேர்தல். 12ஆம் திருநாள் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் மஞ்சள் நீராட்டு திருக்கோலத்துடன் 8 திருவேதிகளிலும் வலம் வந்து வடக்கு தேர் வீதியில் 14 ஊர் செங்குந்த முதலியார் திருவிழா மண்டபம் சேர்தல். அங்கு அபிஷேக அலங்கார தீபாரதனை நிகழ்தல். இரவு 9 மணி அளவில் மேற்படி மண்டபத்திலிருந்து சுவாமியும் அம்பாளும் மலர்கேடைய சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி பவனி வந்து திருக்கோயில் சேர்தல். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா 2025 12 நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை பத்திரிகையின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நாட்களுமே பார்த்திங்கன்னா பலவித கலை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக திருக்கோயில் வளாகத்தில் வைத்து நடைபெற்று கொண்டே இருக்கும். சமய சொற்பொழிவு, பரதநாட்டிய நிகழ்ச்சி, திருவாசகம் முற்றோதுதல், நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சின்னு பலவித திருவிழா நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக 12 நாட்களும் திருக்கோயில் வளாகத்தில் நடைபெறும். திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதால் தரிசனத்துக்காக பக்தர்கள் சுற்றி விட்ட மாதிரி இருக்கும். மற்றபடி மாசி திருவிழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம குடும்பத்தோடு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். முருகப்பெருமானுடைய தரிசனம் சிறப்பாக கிடச்சிது. பொது தரிசனத்தில் தான் போயிட்டு வந்தோம். மதியம் ஒரு 3:30 அந்த டைமுக்கு போனோம். நல்லா அப்படி லைன் நிற்காமல் போய்கிட்டே இருந்தது. மற்றபடி அங்கங்கே ரூமெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் நடைமுறையில் வந்ததுக்கப்புறம் அடைச்சி வச்சு விடுவாங்கங்கிற மாதிரி சொல்லுதாங்க. அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பொது தரிசனம் அப்படி போய்கிட்டே தான் இருந்தது. சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. மாசி திருவிழா விவரங்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.